நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி, பன்றியை பற்றிய உண்மைகளும் மனிதன் புத்தி தெளிவதும். மார்க் 5:7 இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். பிசாசு தேவனுடைய குமாரனை உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று கனப்படுத்துகிறான், மகிமைப்படுத்துகிறான். அவரே மெய்யான தேவகுமாரன். யூதர்களும் தேவகுமாரர்கள் தான். ஆனால் மெய்யான தேவகுமாரனை அவர்கள் எவ்விதமாய் பேசுகிறார்கள்? எவ்வளவு மரியாதை குறைச்சல்! கல்லறிவதும் அவரை கொலை செய்வதுமே அவர்களின் செயலாக இருக்கிறது. ஆனால் பிசாசோ உன்னதமான தேவனுடைய குமாரனை உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று அவரை மகிமைப்படுத்துகிறான். தன்னை வேதனைப்படுத்த கூடாது என்று தேவன் பேரில் ஆணையிடுகிறான். இதை நாம் அறிய வேண்டாமா? பிசாசு மனிதனை எவ்வளவு காலம் வேதனைப்படுத்துகிறான். கல்லுகளாலே சேதப்படுத்துகிறான், கல்லறைகளிலே தங்குகிறான், காடுமேடுகளிலே அலைகிறான், வஸ்திரமில்லாமல் திரிகிறான். சங்கிலிகளால் கட்டியும் அவனை அடக்க முடியவில்லை. அவனுடைய வேதனை கொடுமையிலும் கொடுமையாக இருக்கிறது. இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை. கூக்குரலிடுகிறேன், நியாயம் விசாரணை இல்லை. இது யோபின் வேதனையான வாய்மொழியாக இருக்கிறது. பிசாசு மனிதர்களை எப்படியெல்லாம் வேதனைப்படுத்துகிறான். ஆனால் தன்னை வேதனைப்படுத்த கூடாது என்று தேவன் பேரில் ஆணையிடுகிறான். இங்கு வேதனைப்படுத்த கூடாது என்பது பாதாளத்துக்கு தன்னை அனுப்பக்கூடாது என்பதே. மனிதன் மரித்தவுடனே பாதாளத்துக்கு சென்று வேதனைப்படுகிறான். லூக்கா 16:23 பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதன் பூமியிலும் பிசாசு மூலமாக வேதனைப்படுத்தப்படுகிறான். அவன் மரித்த பின்பும் பாதாளத்திலே வேதனைப்படுத்தப்படுகிறான். இதுவே மனிதனை பற்றிய உண்மையாக இருக்கிறது. சாத்தான் தன்னை வேதனைப்படுத்த கூடாது என்று சொல்வது காலம் வரும் முன்னே தன்னை வேதனைப்படுத்த கூடாது என்பதே. சாத்தானை பாதாளத்திற்கு கொண்டு போவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் வரைக்கும் அவன் பூமியிலே மனிதனை வேதனைப்படுத்துவதும் மனிதன் மரித்தவுடனே பாதாளத்திலே வேதனைப்படுத்துவதும் என்ற பரிதாபத்துக்குள்ளே அவன் செயல்படுகிறான். மனிதனின் நிலை பரிதாபம் அன்றோ? மனிதர்கள் இதை சிந்திப்பார்களா? பிசாசு பிடித்தவன் புத்தி தெரிந்து வஸ்திரம் தரித்திருக்கிறான். இதை அனைவரும் காண்கிறார்கள். பிசாசு பன்றிக்குள் புகுந்து கடலுக்குள் விழுந்தது. ஊருக்குள்ளே இப்போது பிசாசு இல்லை. அது பன்றியோடு கடலுக்குள் போய்விட்டது. அந்த பிசாசின் தந்திரம் என்ன? இந்த பன்றியின் உரிமையாளர்களை பிசாசு தன் வசப்படுத்தி இயேசுவை இவர்களை கொண்டே ஊரை விட்டு வெளியேற்றும்படி செய்கிறது. சாத்தானின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஒரு மனிதனை இவ்வளவு காலம் நாம் வைத்திருந்தோம். அவன் நம் கை தவறி போய்விட்டால் அதன் பிறகு அடுத்த மனிதர்களை எப்படி நாம் கைவசப்படுத்திக் கொள்வது? இதுதான் அவனுடைய எண்ணமாக இருக்கிறது. எனவே அவன் பன்றிக்குள் நுழைந்து பன்றிகள் கடலுக்குள் விழுந்தாலே பன்றிகளின் அதிபதிகள் இயேசுவுக்கு விரோதமாக வருவார்கள். எனவே பிசாசுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்பதே அவனுடைய தந்திரமாக இருக்கிறது. இயேசுவை ஊரை விட்டு வெளியே போக சொன்னார்கள் என்றால் அதன் பொருள் என்ன? பிசாசுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதுதானே. இந்த 2000 பன்றிகளை சிலர் 1 கோடி விலை என்று மதிப்பிடுகிறார்கள். ஒரு பன்றியின் விலை 5000 ரூபாய் என்றால் அது 1 கோடிக்கு வருகிறது. இந்த 1 கோடி ஆதாயம் நஷ்டமானதே என்ற கோபம்தான் இயேசுவை கிராமத்தை விட்டு வெளியேற்றுவது. கிறிஸ்துவை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும் என்றால் இந்த லாபத்தை நஷ்டம் என்று எண்ண வேண்டும் என்று பிலிப்பியர் 3:7-11 பவுல் எழுதுகிறார். இந்த பன்றிகளை ஆதாயப்படுத்த வேண்டும் என்றால் கிறிஸ்து நமக்கு நஷ்டம். இங்கு இந்த மனிதன் புத்தி தெளியும் போது பன்றிகள் சமுத்திரத்திற்குள் போய் மாண்டு போனது. இளையகுமாரன் பன்றி மேய்க்கும் வேலையை வேண்டாம் என்று அதற்கு முடிவு கட்டும் போதுதான் அவன் புத்தி தெளிகிறது. உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன்பு போட்டால் பீரும் என்று ஆண்டவர் மத்தேயு 7:6 சொல்லுகிறார்.
முத்து என்பது குணம். குணசாலியான ஸ்திரீ முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றவள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பன்றியின் குணம் துர்குணம். முத்து என்பது நற்குணம். பன்றி என்ற துர்குணம்தான் பரிசுத்த ஆவியை இழக்கச் செய்கிறது. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தும் துர்குணமே இந்த பன்றியின் குணமாக இருக்கிறது. நற்குணத்தில் தான் அபிஷேகம் இருக்கும், துர்குணத்தில் அபிஷேகம் இருக்காது. எரிச்சல், கோபம் என்ற துர்குணம் பிசாசுக்குரியது. பிசாசுக்கு இடம் கொடாதபடி சூரியன் அஸ்தமிக்கும் முன்பு எரிச்சல், கோபத்தை தணிக்க வேண்டும் என்று எபேசியர் 4 அதிகாரத்தின் 22 முதல் 26 வசனம் வரை பவுல் எழுதுகிறார். 1 சாமுவேல் 18 அதிகாரத்தின் 6 வசனத்திலிருந்து சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்ற பாடல் சவுலுக்கு எரிச்சலை கொண்டு வந்தது. சூரியன் அஸ்தமிக்கும் முன்பு அதை தணிக்காததினாலே மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை அலக்கடித்தது, அவனை நஷ்டப்படுத்தியது. எரிச்சல், கோபம் என்ற துர்குணம் ஒரு பன்றியின் குணமாக இருக்கிறது. நற்குணமாகிய முத்து அதற்கு எதிரானது. நம் புத்தியை தெளிவடைய செய்தால் பன்றிகள் சமுத்திரத்தில் போய் அழியும். பன்றி மேய்க்கும் வேலை வேண்டாம் என்றால் நாம் புத்தி தெரிந்து தகப்பனிடத்தில் போய் சேருவோம். இந்த பிசாசு பன்றிக்குள் சென்று சமுத்திரத்திற்குள் போனதே ஒழிய இன்னும் அது பாதாளத்துக்கு செல்லவில்லை. இந்த சமுத்திரம் என்பதற்கு திரளான தண்ணீர்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. திரளான தண்ணீர்களை சமுத்திரத்தில் காணலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரத்தின் 15 வசனத்தில் திரளான தண்ணீர் என்பது ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம் என்று பொருள் கொடுக்கப்பட்டுள்ளது. பிசாசு இந்த மனிதனை விட்டுவிட்டாலும் இந்த எல்லையை விட்டுவிட்டாலும் அது சமுத்திரத்திற்குள் சென்றது என்பது முழு தேசமும் ஜனங்களும் எல்லா பாஷைக்காரரும் ஜாதிகளும் அனைத்தும் அவன் கையில் தான் இருக்கிறது. இந்த உலக ராஜ்யங்கள் எல்லாம் அவன் கையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது உலக ராஜ்யம் எகிப்து என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அவன் கையில் அல்லவோ இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களை அடிமைப்படுத்தி அல்லவோ வைத்திருக்கிறான். அவன் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி விடுவிப்பது? பஸ்கா பலி மூலமாக மோசேயை கொண்டு தேவன் அவர்களை விடுவிக்கிறார். பின்தொடர்ந்த பார்வோனையும் சேனையையும் செங்கடலிலே அவர் அழித்து போடுகிறார். தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள் என்று யாத்ராகமும் 15 அதிகாரத்தின் 9 முதல் 10 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. பார்வோனே, உன் சவாலே உங்கள் சாவாக முடிந்தது. இந்த வெற்றியையே இனி தொடர்ந்து நாம் பெறக்கூடிய அனைத்து வெற்றிக்கும், இந்த வெற்றியை நாம் தொடர்ந்து பெறக்கூடிய அனைத்து வெற்றிக்கும் ஒரு ஃபார்முலாவாக, அதாவது விதிமுறையாக இருக்க வேண்டும். இது உபாகமும் 7 அதிகாரத்தின் 17 வசனத்தில் இருந்து தொடர்ச்சியான வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள், நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இதயத்தில் சொல்லிக் கொண்டாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும் உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜாதிகளுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார் என்று உபாகமும் 7 அதிகாரத்தின் 17 வசனம் முதல் 19 வசனம் வரை எழுதப்பட்டிருக்கிறது. இதுவே சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை. வெளிப்படுத்தின விசேஷம் 18 அதிகாரத்தின் 21 வசனத்திலே ஒரு பெரிய எந்திரக்கலை சமுத்திரத்திலே போட்டு இப்படியே அந்தி கிறிஸ்துவின் அரசாட்சி அழிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த விதிமுறையை வைத்துதான் அனைத்து ராஜ்யங்களையும் அளிக்கிறார். முதல் உலக ராஜ்யம் உண்மையாகவே சமுத்திரத்துக்குள் அழிந்தது. ஆனால் கடைசி உலக ராஜ்யமாகிய அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் சமுத்திரத்தில் அழியவில்லை. ஆனால் எகிப்துக்கு செய்தது போல ஒவ்வொரு ஜாதிக்கும் பண்ணுவேன் என்ற விதிமுறையிலே ஒவ்வொரு ஜாதியையும் ராஜ்யத்தையும் அளிக்கிறார். ஒவ்வொரு உலக ராஜ்யமும் அழிகிறது.
எதிர் வல்லமைகளை சமுத்திரத்தில் ஆழ்த்துவது தேவனின் செயல். யோனா என்ற தேவ மனிதனே சமுத்திரத்தில் ஆழ்த்தப்படுகிறானே. இதை நாம் எங்கே போய் சொல்வது? ஒவ்வொரு ராஜ்யமாக நாம் இந்த வழிமுறையை வைத்து வீழ்த்துகிறோம். நம் ஆள் ஒருவனே சமுத்திரத்திற்குள் போகிறானே, அது எப்படி? நினிவேக்கு எதிராக பேசு, அவர்கள் அக்கிரமம் என்னிடத்தில் வந்து எட்டினது என்று தேவன் யோனாவோடு பேசுகிறார். இன்று அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக மக்களுக்கு நன்மை கொண்டு வரக்கூடிய ஊழியங்கள் மலிந்து கிடக்கிறது. அந்த ஊழியத்திற்கு ஊழியர்கள் உற்சாகப்படுகிறார்கள். நினிவேக்கு எதிராக பேசு என்றால் அவர்கள் நம் கழுத்தை வெட்டி விடுவார்களோ என்று பயப்படுகிறார்கள். இது யோனாவுக்கு மிகவும் கடினமான ஒரு ஊழியமாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னதை செய்யாத இடத்திலே அவருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி, அவர் சமூகத்தினின்று விலகும்படி தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். ஆண்டவர் போ என்றால் போக வேண்டும். அவருடைய சமூகத்தை விட்டு விலகும்படி அவருடைய சமூகத்தை விட்டு விலகுவது என்பது மிகவும் ஆபத்தானது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே காயின் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போனதின் விளைவு என்ன? அவருடைய கோபமும் எரிச்சலும் கொலை பாதகமுமே. இந்த யோனாவும் கோபமும் எரிச்சலும் உள்ளவன் தான் என்று யோனாவும் கோபம் எரிச்சலும் உள்ளவன் தான் என்று யோனா 4ஆம் அதிகாரத்திலே நாம் காணலாம். ஆனால் யோனா 1ஆம் அதிகாரத்தில் பயபக்தி உள்ளவன் என்று காண்கிறோம். யோனா 2ஆம் அதிகாரத்தில் அவனுடைய ஜெபம் அவ்வளவு நேர்த்தியானது, சிறப்பானது என்று காண்கிறோம். ஆனால் உண்மையான யோனா யார் என்றால் 4ஆம் அதிகாரத்தில் எரிச்சல் கோபத்தோடு தேவனோடு எதிர்த்து பேசி சண்டை போடுகிறவனே. நான் எதற்கு உயிரோடு இருக்க வேண்டும்? என்னை எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்கிறான். எரிச்சல் கோபம் என்ற துர்குணத்திலே திருந்தாத ஜென்மம் சமுத்திரத்திலே தான் போயிருக்க வேண்டும். திரும்ப பூமிக்கு கொண்டு வந்தாலும் நான் சாகிறது நலம் என்கிறானே. காயனிடம் பட்சமாய் பேசி சரிப்படுத்த பார்க்கிறார், ஆனால் முடியவில்லை. அதுபோலவே யோனாவிடமும் பட்சமாய் பேசி சரிப்படுத்த பார்க்கிறார். அவன் மனமடிவை நீங்களாக்க ஆமணக்கு செடியையும் முளைக்க பண்ணுகிறார். அதனால் அவன் சந்தோஷப்படுகிறான். இப்படி இவனை சரிப்படுத்த முயற்சி பண்ணினாலும் நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான், உம்முடைய சோலையை பார்த்து போவோம் என்று சொல்லுகிறான். எகிப்து தண்ணீருக்குள் போய்விட்டது, அதுபோல ஒவ்வொரு ராஜ்யத்தையும் தீர்ப்புக்குள் கொண்டு வருகிறார். ஆனால் இவனை சமுத்திரத்திற்குள் தள்ளி அப்படியே தீர்க்காதபடி இவன் வெளியே கொண்டு வரப்படுகிறான் என்றால் இவன் குணம் மாறுவதற்கு தண்ணீருக்குள் முக்கி வெளியே எடுப்பது ஞான ஸ்நானம். நாகமான் தண்ணீருக்குள் முங்கி வெளியே வந்தவுடனே சிறு பிள்ளையைப் போல மாற்றப்பட்டான். அது பாவமறியாத நிலை. குஷ்டரோகம் என்பது மகா பாவம். அவன் குஷ்டரோகம் நீங்கி சிறுபிள்ளையை போல மாறினான் என்பது பாவமறியாத நிலை. ஆனால் இந்த யோனாவை தண்ணீருக்குள் முக்கி வெளியே எடுத்தாலும் அவன் துர்குணம் அவனை விட்டு போகவில்லை. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்திலே துர்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாயும் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த யோனாவோ துர்குணத்திலே சிறுபிள்ளையாயிருக்கிறான். திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலை குடித்து அவன் இன்னும் வளரவில்லை. துர்குணத்தை மாற்றவில்லை, வளர்ச்சியும் இல்லை. உன்னை தண்ணீரில் முக்கி ஞானஸ்நானம் கொடுத்தாலும் உன் ஜென்ம குணம் போகவில்லையே. தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுப்பது என்பது மத்தேயு 12ஆம் அதிகாரத்தின் 40ஆம் வசனத்துடன் இணைந்திருக்கிறது. மத்தேயு 12ஆம் அதிகாரத்தின் 40ஆம் வசனத்திலே யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரன் பூமியின் வயிற்றுக்குள் இருப்பது என்பது அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு அவரோட கூட மரித்து அவரோட கூட அடக்கம் பண்ணப்படுவதை காட்டுகிறது. யோனா தண்ணீரில் முங்கி வெளியே வந்தாலும் பழைய யோனாவாகவே இருக்கிறார். ஆனால் இங்கு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவோடு மரித்து கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டால் அவரோட கூட உயிர் தரலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சமுத்திரத்திலே தள்ளின முதல் சாம்ராஜ்யம் முதல் கடைசி சாம்ராஜ்யம் வரைக்கும் இந்த விதிமுறையை வைத்துக்கொண்டு வீழ்த்தக்கூடிய உண்மைகள், சத்தியங்கள். சாத்தான் சமுத்திரத்துக்குள் சென்றாலும் இன்னும் பாதாளத்துக்குள் போகவில்லை. பாதாளத்துக்குள் அவனை தள்ள காலம் இன்னும்
நிறைவேற வேண்டும். இங்கு பிசாசு காலம் வரும் முன்னே என்னை வேதனைப்படுத்தக்கூடாது என்ற சட்டங்களை கொண்டு வருகிறான். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் இயேசு பிறக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று நமக்கு தெரியும். இந்த பிசாசை பாதாளத்துக்கு அனுப்பக்கூடிய காலம் என்பது 1000 வருடம் அரசாட்சி. அதுவரையில் அவன் மனுக்குலத்தை எது வேண்டுமானாலும் செய்வதற்கு அவனுக்கு அதிகாரமும் அனைத்து உரிமையும் அவன் பெற்றிருக்கிறான். பன்றிகளை குறித்து எச்சரிப்படைவோம். நம் எல்லைக்குள்ளே பன்றிகளை நாம் அகற்றி நம் எல்லையை சுத்திகரிப்போம். பன்றி மேய்க்கும் தொழிலை விட்டு புத்தி தெளிந்து தகப்பனிடத்தில் போய் சேருவோம். பன்றி என்ற துர்குணத்தை நம்மை விட்டு நீக்குவதற்கு வழிவகை தேடுவோம். துர்குணம் நம் அபிஷேகத்தை அளிக்கும். துர்குணம் பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசோடு இணைக்கும். தேவனை விட்டு பிரிக்கும். உணர்வடைவோம், எச்சரிப்படைவோம், புத்தி தெளிவோம். துர்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாயும் இருப்போம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் இருதயங்களையும் ஆளுகை செய்ய கடவுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.